இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை திருப்பிக் கொள்வீர்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அதாவது தாவீது ராஜா அமலேக்கியரோடான போரின் போதான சம்பவத்தில் இந்த காரியம் சொல்லப்படுது. அந்த போர் காலத்தில் அமலேக்கியர் தாவீதோடு கூட இருந்த எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். அதற்கு பிற்பாடு தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறார். அப்பொழுது சொல்லப்பட்டதான இந்த வசனம்தான், ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். இதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்தில் தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு முன்பதாக அவர் கடந்து வந்த பாதைகளை பார்த்தால், தாவீதும் அவரோடு கூட இருந்த ஜனங்களும் அழுவதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுது தீர்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் கடந்து வந்த பாதை அவ்வளவு கடினமானதாக இருக்கிறது. அழுவதற்கு பலனே இல்லாமல் போகிற வரைக்கும் அவர்கள் அழுது இருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடுதான் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் இழந்த காரியங்களை குறித்தோ கடந்த காரியங்களை குறித்தோ கவலையோடு கூட இருக்கலாம். அழுவதற்கு பலனில்லாமல் போகிற வரைக்கும் நாங்களும் அழுது தீர்த்திருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். எங்களுடைய கண்ணீர்களை அவர் துருத்தியில் வைத்திருப்பார். நாங்களும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம். Have a hopeful day.